அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எரிவாயு தட்டுப்பாடு தொடர்பாக மத்திய அரசை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் நாளை மறுதினம் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்கள். தமிழ்நாட்டுக்கு திட்டங்களும் இல்லை, அடுப்பு எரிக்க கேஸ் சிலிண்டரும் இல்லை என தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரும் என்டிஏ அரசையும் அதன் அடிமை கூட்டணியும் கண்டித்து அனைத்து மாவட்டங்களிலும் ஒன்றிய நகர பேரூர் பகுதிகளில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக தரப்புல அந்த கூட்டணி தரப்புல அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக இந்திய அரசின் தவறான வெளியுறவு கொள்கையினாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத விளைவாகவும் இன்று நாடு முழுவதும் சமையல் கேஸ் சிலிண்டருக்கும் வணிக ரீதியிலான கேஸ் சிலிண்டருக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் அவதியுற்று வருவதாகவும் உணவகங்கள் வணிக நிறுவனங்கள் சரிவர இயங்க முடியாத அவலநிலை ஏற்பட்டிருப்பதாகவும் சிறு குறு தொழில்கள் உள்ள அதிக தொழில் வளமிக்க தமிழ்நாடு இந்த கடுமையான பாதிப்பை சந்திக்கும் என்பதால் ஏற்கனவே மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து நிலைமையை சரி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் வாயிலாக வலியுறுத்தியிருந்தார் என்றும் தற்போது வரை மக்களிடையே நிலவும் அச்சத்தை போக்கி நிலைமையை சீராக்க முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று வலியுறுத்தி அதை காரணம் காட்டி நாடாளுமன்றத்தில் இதை பற்றி பேசவே பிரதமர் மறுத்து வருவது கண்டனத்துக்குரியது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதி, 100 நாள் வேலை திட்ட நிதி, குடிநீர் இணைப்பு நிதி என எந்த நிதியையும் மத்திய அரசு வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்து திமுக கூட்டணி சார்பாக வரும் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கு அனைத்து மாவட்டங்களையும் ஒன்றிய நகர பகுதி அளவுல மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன போராட்டம் நடைபெறும் என்றும் இந்த கூட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து நிலை நிர்வாகிகளும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த அறிவிப்பு வழியா இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.